ஒரு சமூக வலைதளத்துல ஒரு 48 வினாடிகள் ஓடுகிற ஒரு வீடியோ காட்சி பரவலாக உலகம் முழுவதும் வைரலாக பரவி இருக்கிறது கடந்த சில நாட்கள். அது என்ன வீடியோ காட்சி அப்படின்னா, காசாவில் பாலஸ்தீனத்துல குழந்தைகள் ஒரு 2.5 வயதுலேருந்து 3 வயது வரை இருக்கும், ஒரு 4 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடுகிறது. இது மாதிரியான விளையாட்டுகள் நம்ம எல்லா வீட்லையும் பார்க்கறது தான். குழந்தைங்க விளையாடுறத பார்ப்போம். எப்படி விளையாடுவாங்க? சோறாக்கி விளையாடுவாங்க, சமையல் பண்ணி விளையாடுவாங்க, விலங்குகளை பராமரித்து விளையாடுவாங்க, பொம்மைகளை தூக்கி கொஞ்சி விளையாடுவாங்க, சேலை கட்டி குழந்தைகள் விளையாடுவாங்க, பெரியவர்களை போல வேட்டி கட்டி விளையாடுவார்கள். ஆனால் அந்த 3 வயது சிறுவர்களும் சிறுமிகளும் சேர்ந்து விளையாடுகிறார்கள். ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரியான ஒரு பாடையை போல ஒன்றை, ஒரு ஜனாசா சந்துக்கு பெட்டியை போல ஒன்றை ரெடி பண்ணி அதுக்கு மேல ஒரு பொம்மையை தூக்கி வச்சு அந்த பொம்மையை தூக்கிட்டு அதை கொண்டு போய் அடக்கம் பண்ண போற 48 வினாடி வீடியோ காட்சி உலகத்தையே ஒரு உழுக்கிருச்சு. 3 வயசு குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம குழந்தைகளுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அவர்கள் அன்றாடம் அதைத்தான் பார்க்கிறார்கள் என்பதை அந்த காட்சி வெளிப்படுத்தியது. அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிட்றத பார்க்குறாங்களோ, குளிக்கிறத பார்க்குறாங்களோ, தொழுகிறத பார்க்குறாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த குழந்தைகள் ஜனாசாக்களை தூக்கி கொண்டு அடக்கம் செய்வதையே பார்க்கிறார்கள் என்பதை அந்த காட்சி வெளிப்படுத்தியது. இது மாதிரி நிறைய செய்திகளுக்கு முன்னாடி நமக்கு வந்துருச்சு. வெறுமனே நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்தி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு காலத்தை கனிய செய்ததை போல சில செய்திகள், மனதிற்கு இதமளிக்கக்கூடிய செய்திகள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. ஈரானுடைய கைகள் ஓங்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது அடிகள் விழுந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இடத்திலே ஈரான் மாட்டவில்லை, ஈரான் இடத்திலே தான் அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள் என்பதை போன்ற காட்சிகளும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்திலே இவர்களின் கைகளை ஓங்க செய்து, அவர்களின் கைகளை தாழச் செய்து, பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவதற்கு யா அல்லாஹ் இந்த ஈரானுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை நீ காரணமாக ஆக்கிவை என்று அல்லாஹ்விடத்திலே மனம் உருகி பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜும்மாவிற்கு பிறகு அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்கிற முதல் செய்தி.